வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாத கிரக நிலைப்படி எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் தங்கள் ராசிக்கு 6வது இடத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே சூரியன் 6வது இடத்தில் சஞ்சரிப்பது தங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தாங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். தாங்களுக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அவைகள் எல்லாம் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாதத்தில் காணப்படும். எனினும் சூரிய பகவான் 6வது இடத்தில் இருப்பது தாங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற ஏதேனும் ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 2ஆம் அதிபதியாகிய புதன் 6வது இடத்தில் காணப்படுவதால் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏதேனும் ஒரு வழியில் தாங்கள் சம்பாதிக்கும் பணங்கள் விரயமாகி கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனினும் இந்த விரைச்சல்கள் எல்லாமே தை மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தை மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் விரைச் செலவுகள் குறைந்து தாங்களுக்கு சேமிப்புகள் உயரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தாங்கள் சம்பாதிக்கும் பணம் தற்போது செலவழிந்தால் கூட தை மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் செலவுகள் எல்லாம் கட்டுக்குள் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது தங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு இன்னும் சில நோய் நொடிகள் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தை மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல பலன்கள் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. தங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 4வது இடத்திலிருந்து 10வது இடத்தை பார்ப்பதால் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பல சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். எனவே தொழிலில் ஏற்கனவே தொடங்கி இருந்தால் அவர்களுக்கு தொழிலில் பல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் வேலைகள் கிடைத்து மகிழ்ச்சி பெறுவதற்கான மாதமாகவே இந்த தை மாதம் கருதப்படுகின்றது. 3ஆம் அதிபதி நாளில் இருப்பதும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தை மாதம் 16ஆம் தேதிக்கு பின்னர் சுக்கிர பகவான் 4வது ராசியிலிருந்து 5வது ராசிக்கு பயிற்சியாவது சில சிறப்பான பலன்களை தேடித்தரும். தங்களுக்கு பொழுதுபோக்கு, கேளிக்கை, உல்லாசம் போன்றவற்றில் விருப்பங்களை தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தாங்கள் பங்கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். 4ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தற்போது வரை 8வது இடத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 9ஆம் அதிபதியும் செவ்வாயே ஆவார். எனவே அவரும் 8வது இடத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். எனவே செவ்வாய் பகவான் 8வது இடத்தில் இருப்பது சிலருக்கு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவார். சிலருக்கு கோபதாபங்களையும் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். சிலருக்கு சொத்து சுகங்களில் ஏதேனும் சில பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். இந்த செவ்வாய் பகவான் தை மாதம் 18ஆம் தேதி 9வது இடத்தில் ஆட்சி பெறுவார். எனவே தை மாதம் 18ஆம் தேதி 9வது இடத்தில் செவ்வாய் ஆட்சி வரும்போது சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த யோக பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பல சிம்மராசிக்காரர்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்குமான வாய்ப்புகள் கிடைக்கும். தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுக்கு பல சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் இருந்து வந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மாசி மாதத்திற்குள் ஏதேனும் சில சொத்துக்கள் வகையில் நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தங்கள் தாயாருக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. தாயார் எண்ணிய காரியங்களில் எல்லாமே வெற்றி பெற்று இந்த மாதத்தில் மகிழ்ச்சியோடு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 9ஆம் அதிபதி ஆட்சி வருவது தந்தை மற்றும் தந்தை வர்க்கத்தாருக்கு பல சிறப்பான பலன்களை தேடித்தரும். இதுவரை நீண்ட தூரம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் யாருக்கேனும் கிடைக்காமல் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் நீண்ட தூரம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். பல சிம்மராசிக்காரர்கள் வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே 9வது இடத்திலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த தை மாதத்தில் சில செலவுகள் ஏற்பட்டால் கூட பல சிம்மராசிக்காரர்களுக்கு பல நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. சில சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும் அஷ்டமாதிபதியான குரு 4வது இடத்தில் இருப்பதால் சொத்து சுகங்கள் வழியில் ஏதேனும் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சில சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் காட்சிகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் காணப்படுகின்றது. எனினும் இந்த தை மாதத்தில் செவ்வாய் ஆட்சி வருவதால் பல நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு காணப்படுகின்றது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு